வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்று நடிகை கஸ்தூரி அவர்கள் பேட்டியளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவு அடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு கிடைக்காத பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். கோவையிலேயே பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களை குடி நோயாளிகளாக மாற்றிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடங்கி ஏறக்குறைய 5 வருஷமே முடிய போகுது. இந்த 4.5 வருஷத்தில் 4.25 வருஷத்தில் முக்கியமாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், 2021 எலெக்ஷனில் நாம் பேசின பிரச்சனைகள், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, டாஸ்மாக்கு, கரோனா போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட பெரிய பிரச்சனை போதை பிரச்சனையாக இருக்கிற லா அண்ட் ஆர்டர், பெண்கள் பாதுகாப்பு, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போயிருச்சு. தமிழகம் எங்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இப்போது கிடைக்காத அந்த பாதுகாப்பையும் தமிழகம் முழுக்க சீர்குலைந்த இந்த சட்டம் ஒழுங்கையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு. கோயம்புத்தூரில் இன்று மாலை 4 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். முக்கியமாக இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் குரலாக ஒலிக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு நடுவில் கிரிமினல்கள்லாம் கேம்பஸில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம விமானத்தை பார்க்குறோம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே பல பிரச்சனைகள் ஓடுது. இதை எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். திருச்சி சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய மஸ்லிஸ் கட்சி போட்டியிடும் என்று திருச்சியின் மாநில தலைவர் தெரிவித்துள்ளார். அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் திருச்சி மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மரக்கடை அருகே உள்ள தனியார் அரங்கத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் ஷேக் முகமது ஃபாரூக் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில தலைவர் வக்கீல் அகமது, மாநில பொருளாளர் இன்டர்நேஷனல் மஜீத், துணை பொதுச் செயலாளர் கமருதீன், மாநில செயலாளர் உணர்வு இப்ராஹிம், மாநில இணை பொதுச் செயலாளர் ஆல்பா நசீர், மாவட்ட தலைவர் அப்பாஸ் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். கூட்டத்தின் போது பல்வேறு கட்சி மற்றும் அமைப்புகளில் இருந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாநில தலைவர் வக்கீல் அகமது பேசுகையில், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தேசிய கட்சி. இந்த கட்சி ஜாதி மதம் பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சியாகவும் அவர்களுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் கட்சியாகவும் தேசிய அளவில் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட உள்ளோம். அதற்கான ஆயத்த பணிகள், ஆலோசனைகள் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. திமுக சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கும் கட்சி என்று சொன்னாலும் உண்மையில் குரல் கொடுப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் அவர்கள் செய்தியாளர்களை திருச்சியில் சந்தித்து பேசியுள்ளார். போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, ஒன்றிய ரயில்வே துறை வெளியிட்ட செய்தியை தராமல் புதிய செய்தியை ரயில்வே அமைச்சர் தருகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 2500.61 ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்களுக்கு நில எடுப்பு செய்ய நிர்வாகம் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 931.52 ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் 19 ரயில்வே திட்டங்களுக்கு 273 ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்களில் 1198 ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்கள் நில எடுப்பு பணிகள் முடிவடைந்து ரயில்வே துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர்,
நிர்வாக திறமையின்மையால் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு நெருக்கடிகளை சந்திப்பதாக எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு அவர் ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டது, உதய்மின் திட்டம் கொண்டுவரப்பட்டது, மாநில உரிமைகளை ஒன்றிய அரசிடம் அடமானம் வைத்தார். ஆனால் சிறந்த நிர்வாக திறமை இருப்பதால் தான் நிதி நெருக்கடிகள் இருந்தபோதும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார். நம்முடைய மாநிலத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அதனை முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். ஒன்றிய அரசின் கொள்கைகளை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் 12ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது. அன்றைய தினம் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்திய அரசு நாம் மாத்திரமில்லை, கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது, தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்திற்கு உரிமையானவற்றை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாநிலத்தின் கோரிக்கை. அது ஒரு மாநிலத்திலேருந்து ஜிஎஸ்டி போட்டு வாங்கும்போது மட்டும் அவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஆனால் உரிய பங்கீடு வழங்குவதற்கு முன்வரவில்லை என்றால் நாம் போராடித்தான் வாங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதாவது பல விஷயங்களுக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நீங்கள் போராட்டம்னா போராட்டமே இருக்க முடியாதுங்க. சுதந்திரத்துக்கு காந்தி போராடினதுனால தான் சுதந்திரம் கிடைச்சது. நம்ம போராட்டம் அதுக்காக நம்ம போயிட முடியாது. நீதிமன்றத்துக்கு பல விஷயங்கள் போய் தீர்வு கண்டுக்கிறோம். உங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கின்ற விஷயங்களில் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது போல பல விஷயங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகும். தேவைப்படும் போது அது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதாவது அது ஒரு மிகப்பெரிய முதலீடு செய்யப்பட வேண்டிய துறை. சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒரு மெட்ரோ, இப்போ கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு அவங்க மறுக்கப்படுகின்ற நேரத்தில் அதை நாம் சமாளிக்க முடியும் என்கிற நிலை வருங்கிற போது காலத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நம்ம $1 ட்ரில்லியன் கனவுல பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு இடத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டிய சூழல் வந்தால் செய்ய வேண்டியதான் வரணும். மதுரை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதி மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வருகை தந்தார். 2024 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி மதுரை மற்றும் சுற்றியுள்ள தென் மாவட்ட மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிய மதுரைக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் பகுதி வாரியான தேவைகள் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலுடன் மக்களின் கோரிக்கைகள் அறிக்கையில் சேர்க்கப்படும் என்றும் திமுக வழங்கும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதில் மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். மேலும் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்படாத பல திட்டங்களையும் மாநில அரசு மக்களுக்காக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மதுக்கடைகள் தொடர்பான எதிர்கால கொள்கை முடிவுகள் வரவிருக்கும் தேர்தல் அறிக்கையில் விரிவாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கை குழு மக்களை சென்று பல்வேறு பகுதிகளிலே சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை அவர்களோடு வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக, இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்று மதுரையிலே நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரையின் பல பகுதிகளிலிருந்து பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இந்த தேர்தல் அறிக்கை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை, கோரிக்கைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளில் எது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அது அத்தனையும் முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சேர்க்க இருக்கிறோம். கோவை காந்தி பார்க்கில் பாஜக மகளிர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும் அதனை கண்டிக்கும் விதமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மகளிர் அணியினர் சார்பில் காந்தி பார்க் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக மகளிர் அணியினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் பேசிய நடிகை கஸ்தூரி, அனைத்து இடங்களிலும் குற்றம் இருக்கும். கடந்த ஆட்சியில் பாலியல் குற்றம் புரிந்தவர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆட்சியில் பயந்து போயிருப்பார்கள். ஆனால் தற்போது பொதுமக்கள் அனைவரும் பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்றார். பாலியல் குற்றவாளிகள் கல்லூரி கேம்பஸில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் குற்றம் நடந்தது. சீக்கிரம் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது தானே என்றும் அவர் தெரிவித்தார். கொடுமை கொடுமை என்று சென்றால் அங்கொரு கொடுமை காத்துக் கொண்டிருக்கிறது என்று காவல்துறையை சுட்டிக்காட்டிய அவர், பெண்கள் புகார் அளிக்க காவல் நிலையம், அமைச்சர்கள் இல்லத்திற்கு சென்று விடாதீர்கள். அங்கு சென்றால் அமைச்சர்கள் தரக்குறைவாக பேசுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும், நமக்கு நல்லாட்சி வளர வேண்டும் என்றால் மத்தியில் தாமரை மலர வேண்டும். இங்கு இரட்டை இலை தளர வேண்டும் என்றார். திமுகவினரிடம் கீப் டிஸ்டன்ஸ் என்று நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுங்கள் என்றார். மேலும், தீய சக்தி திமுகவை போ, ஒழிந்து போ என்று ஜபம் செய்யுங்கள் என்றும் கூறினார். இன்னைக்கு பட்டத்தோட வருவாளா, சான்றிதழோட வருவாளா அப்படின்னு இப்ப யோசிக்க முடியல. இன்னைக்கு திரும்பி பாதுகாப்பா வருவாளா அப்படின்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் மாணவர்களால பத்திரமா போக முடியல. கிரிமினல்களும் அக்யூஸ்டுகளும் பாலியல் குற்றவாளிகளும் கேம்பஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு நீங்க வேலை கொடுப்பீங்க. இங்க கேம்பஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. வியாபார போட்டியில் முந்தி செல்ல முயன்ற அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்தினை வீடியோவில் சிறுவர்கள் அந்த காட்சிகளை பதிவு செய்தது தற்போது வைரலாகி வருகிறது. கோவையில் வியாபார போட்டிகள் முந்தி செல்ல முயன்ற அரசு மற்றும் தனியார் நகர பேருந்துகளில் ஏற்பட்ட விபத்து அதிர்ச்சியடைந்த சிறுவர்கள் பேசும் செல்போன் வீடியோ வைரலாகி வருகிறது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அரசு பேருந்து முந்த என்ற தனியார் நகர பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள் செல்போன் காட்சிகள் வைரலாகி வருகிறது. கோவை மேட்டுப்பாளையம் இடையே நாள்தோறும் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கி வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலுவலக வேலை முதல் கூலி வேலை வரை கோவைக்கு வந்து செல்கின்றனர். இதனால் உரிய நேரத்தில் வாகனங்களை இயக்காமலும் பயணிகளை ஏற்றுவதில் போட்டியும் உரிமையாளர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் நாள்தோறும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு இடையே போட்டிகளும் மோதல் சம்பவங்களும் நிலவி வருகிறது. அதில் ஒரு சில அரசு ஊழியர்களும் ஓட்டுநர் நடத்துனர்களும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஊழியர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அரசுக்கு வரும் வருமான இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று தனியார் பேருந்துகளுக்கு பயணிகளை ஏற்றுவதற்கு உதவுவதும் வழிவிடுவும் சம்பவங்களும் அரங்கேறிக் கொண்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை நோக்கி வீரபாண்டி பிரிவு அருகே வந்த அரசு பேருந்து ஒன்றை முந்துவதற்காக அதிவேகமாக தாறுமாறாக வந்த தாமரை என்ற தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி ஏறி நின்றது. அதில் பயணித்த பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனை பார்த்த அப்பகுதி வாலிபர்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர். அதில் ஐயோ அங்க பாரு, அவன் வண்டியை எப்படி ஏத்திருக்கான்னு அவர்கள் பேசியதுடன் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வியாபார போட்டியினை தடுத்து நிறுத்தி உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தினால் மட்டுமே பயணிகளின் பயணம் பயனுள்ளதாக அமையும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. சூலூரில் அதிமுக முப்பெரும் விழாவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் உரையாற்றியுள்ளார். மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சி அதிமுக ஆட்சி அமையும் என்றும் அமித்ஷாவை எடப்பாடி ஆட்சி அமையும் என்று கூறிவிட்டார். யார் தடுத்தாலும் மோடி அரசிடம் பேசி கோவையில் மெட்ரோ கொண்டுவரப்படும் என்று கோவையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் SP வேலுமணி பேசியுள்ளார்.
கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த மோப்பிரிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மேடையில் பேசிய SP வேலுமணி, தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அமைவது உறுதி என்றும் முழங்கினர். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றும், பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தது முதல் தமிழகத்திற்கு ஒரே நேரத்தில் 6 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுத் தந்தது வரை அனைத்தும் எடப்பாடியார் அரசின் சாதனைகள் என்றும் அவர் பட்டியலிட்டார். மாணவர் சமுதாயம் இதையெல்லாம் பாதுகாக்க கேட்க முடியாத வக்கில்லாத ஆட்சியாக திமுக. அது மட்டும் காவல்துறை, போலீஸ் என்ன பண்ணாங்க? பொதுமக்கள் வரிப்பணம் சம்பளமாக்கக்கூடிய போலீஸ், இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், DSP, SP எல்லாம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மக்கள் பாதுகாப்பாங்க. எங்க பார்த்தாலும் கோயம்புத்தூர் மோசமான நிலைமை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள், இன்னைக்கு பாரத பிரதமர், அதே போல தினகரன், அதே போல பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி அவர்கள், அதே போல அண்ணன் வாசன் அவர்கள், இன்னும் பல்வேறு கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்திய கூட்டணி, அற்புதமான கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக எது நடந்தாலும் கண்டிப்பாக இந்த எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் உறுதி என்ன சொல்லிட்டார், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவே சொல்லிட்டார், உறுதியாக அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வருவோம், இந்திய கூட்டணி கண்டிப்பாக வரும் என்று சொல்லியிருக்கார். மாற்றுகிறேன். கோவை குடியிருப்பு பகுதிகளுக்குள் கத்தியுடன் கஞ்சா ஆசாமிகள் வலம் வருவது குறித்த CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த கஞ்சா போதை ஆசாமிகள் தெருநாய்கள் குறைத்ததால் கத்தியை எடுத்து குத்த முயன்ற கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வெளியிட்ட பகுதி பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். கோவை ஒண்டிப்புதூர் அன்னை இந்திரா நகர் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் நபர் கத்தியுடன் சில நாட்களாக அப்பகுதியில் தெருக்களில் சுற்றித் திரிந்துள்ளார். அப்பொழுது அங்கிருந்த தெருநாய்கள் இவரை கண்டு குறைத்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஆசாமி கத்தியால் நாயை குத்த முயன்றார். அப்பொழுது அதை பார்த்து அப்பகுதியில் குடியிருக்கும் ஜெகந்தி என்பவர் அலறி அடித்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓட்டம் பிடித்தார். அந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து சிங்காநல்லூர் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். அந்த ஆசாமியை காவல்துறையினர் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று எச்சரித்து அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மீண்டும் அந்த நபர் பகுதியில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வெளியிட்டு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்பு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கோவை காந்திபுரத்தில் நடு ரோட்டில் வட மாநில இளைஞர்கள் மோதிக்கொண்ட காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நகரில் உள்ள பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் ஏராளமான வட மாநில இளைஞர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு 11 மணி அளவில் காந்திபுரம் பகுதியில் வட மாநில இளைஞர்கள் மோதிக்கொண்டனர். வட மாநில இளைஞர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறி ஒருவர் மற்ற வடமாநில இளைஞர்கள் தாக்கினர். மாறி மாறி பெல்ட்டை கலற்றி தாக்கிக் கொண்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் வாசிகள் அவர்களை சமரசப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் சாலையில் சண்டையிட்டுக் கொண்ட வட மாநில இளைஞர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் குண்டு பதுக்கிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவை நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். பெங்களூருவிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். விஸ்வரூபம் படம் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியான போது கோவையில் பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது குனியமுத்தூரில் ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிச்சன் புகாரி, சுலைமான், வளையல் ஹக்கீம் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் மீது மேலும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர்கள் கைது செய்யப்பட்டு பெங்களூருவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு
வழக்கு விசாரணை கோவை குண்டுவெடிப்பு வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கிச்சன் புகாரி உட்பட 3 பேரும் பெங்களூரு சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் கோவைக்கு கொண்டுவரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கு விசாரணை நடத்திய நீதிபதி ஜான் மினோ வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் மார்ச் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். பல்லடம் திமுக நிர்வாகியின் வீடு தேடி மிரட்டல் விடுத்த தாவேகாவினர். இதுகுறித்து பல்லடம் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணப்பேட்டை என்ற பகுதியில் வசிக்கும் திமுகவைச் சேர்ந்த நிர்வாகியான பாலகிருஷ்ணன் என்பவரை கடன் பெற்றுவிட்டு திருப்பி செலுத்தாமல் நீதிமன்ற நடவடிக்கையை கைவிடவும் தாங்களே கட்ட பஞ்சாயத்து பேசிக் கொள்கிறோம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் இப்பகுதியில் அரங்கேறியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் பல்லடம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு தற்போது போலீசார் 2 வாகனங்களை பறிமுதல் செய்து பழங்கள் பகுதியைச் சேர்ந்த செயலாளர் கந்தசாமி மற்றும் உமா என்பவரின் மகன் பிரவீன் மற்றும் தட்சிணாமூர்த்தி மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் என்று 10க்கும் மேற்பட்டோரை தற்பொழுது தேடி வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு கலங்கள் பகுதியைச் சேர்ந்த தீபா என்பவருக்கு சொந்தமான 8 சென்ட் நிலத்தை அதன் ஆவணத்தை அடமானமாக கடனாக 10 லட்சத்தை பாலகிருஷ்ணன் கொடுத்ததாகவும் அது தொடர்பாக தீபாவிடமிருந்து பணம் கிடைக்கப் பெறாமல் நீதிமன்றத்தை பாலகிருஷ்ணன் நாடி தற்பொழுது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் நீதிமன்ற நடவடிக்கையை கைவிட்டு தங்களின் பஞ்சாயத்திற்கு இணங்க வேண்டும் என்று கூறி இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் பாலகிருஷ்ணன் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் திமுகவினரை தாவேகாவினர் மிரட்டி வருவதும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி கட்சி கவுன்சிலர் கோவை மாநகராட்சி மக்களுக்கு அநீதி இழைப்பதாக குற்றம் சாட்டியதால் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் கம்யூனிஸ்ட் பெண் கவுன்சிலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி விக்டோரியா ஹாலில் மாமன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை முத்தனன்குளம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் புதிதாக உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தனியார் மூலம் பராமரிப்பதற்கு ஒப்பந்தம் கோருவது குறித்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சாந்தி கோவை மாநகராட்சி மக்களுக்கு அநீதி இழைப்பதாக தெரிவித்ததால் மாமன்ற கூட்டத்தில் திடீர் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி வெள்ளலூர் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் குப்பையின் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதி உறுவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் முகத்தில் கட்சி கொடியை கட்டியபடி மாமன்ற கூட்ட அரங்கத்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வந்த அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன், ஷர்மிளா, ரமேஷ் ஆகிய 3 பேரும் முகத்தில் அதிமுக கட்சி துண்டை கட்டிக்கொண்டு கூட்ட அரங்க வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் கோவை புதூர் வரை அடிப்பதாகவும் துர்நாற்றத்தின் காரணமாக பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் குப்பைகளை தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்ட நிலையில் மாநகராட்சி சார்பில் அவர்களுக்கு எதற்கு வாகனம் வாங்கி தரப்படுகிறது என்றும் இதற்காக மக்கள் பணம் 25 கோடி செலவு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் மாநகராட்சியில் நடைபெறும் ஊழல்களை சிபிஐ மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். சிறிது நேர போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர்கள் பின்னர் மாவட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கோவை மாநகராட்சியுடைய ஊழல் மிகுந்த இந்த கோவை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் நடைபெறுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா மாசம் கூட்டம் நடத்துங்கிறது மாமன்றத்தோட இதுங்க. மக்களை பத்தி கவலைப்படாத திமுக மேயர் கடந்த மாசம் கூட்டம் நடத்தல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கிற இந்த திமுக கவுன்சிலர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மாசம் வர வேண்டியது வந்தா போதும். கூட எந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாலும் கவலையில இல்ல முன்னனுமதி வாங்கிட்டு பல ஊழலுக்கு வித்துட்டுறதா இந்த மாநகராட்சிங்கிற கூட்டத்தோட நோக்கமே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு மாநகராட்சியை குப்பைக்கு தனியாருக்கு டெண்டர் விட்டாச்சுங்க. விட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மாதம் 3 மாதத்துக்கு ஒரு பல கோடி ரூபாய் குப்பைக்கு ரோட்ல மண் எடுக்கிறதுக்கு செலவு பண்றாங்க.
அதுக்கே மாசம் மாசம் ஒரு தனிநபருக்கு யாரோ ஒரு சம்பாதிக்க சொன்னா ரோட்டில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கே இது பண்றாங்க. அதே மாதிரி ஒரு தனியாருக்கு குப்பை எடுக்க டெண்டர் கொடுத்தாச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன வேலை? ஏற்கனவே இங்க இருக்கிற பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் வச்சு அவங்க கூட தனியார் ஒர்க்கர்ஸ் கூட குப்பை எடுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா இப்போ 200 ஆட்டோ மறுபடியும் வர போகுது. அதாவது இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்லலாம், மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லப்போ இந்த 200 ஆட்டோ வாங்கிருக்க எங்கிருந்து காசு வந்தது? ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என்று முதல்வர் காங்கிரசிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சொக்கலிங்கம் நகர் 1வது தெருவில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய ஃபேவர் பிளாக் சாலையை அமைக்க பூமி பூஜை செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரை மாநகராட்சியில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, சரியான புள்ளி விவரங்களை முதல்வருக்கு வழங்கவில்லை, 2.57 வீடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டதாக முதல்வரிடம் கொண்டு சென்றுள்ளார்கள். 2023ஆம் ஆண்டு முடிக்க வேண்டிய பணியை காலதாமதமாக தொடங்கி முழுமையாக செயல்படுத்தாமல் உள்ளார்கள். மாநகராட்சியில் ஒரு மேயரை நியமிக்க முடியவில்லை, துணை மேயரை வைத்து பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீது நம்பிக்கை இல்லையா? மேயர் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர். துக்ளக் தர்பார் ஆட்சி போல் திமுக ஆட்சி உள்ளது. ஒரு சர்வேயில் தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் தலித் பெண்கள் பாதிக்கப்படுவதாக தகவல் வந்துள்ளது. இது திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா என்றும் அவர் தெரிவித்தார். நிறைய இடங்கள்ல இந்த உயர்மட்ட நீர்நிலை தொட்டியிலிருந்து தண்ணி வருது பாத்தீங்களா, அது பிரஷர் தாங்காம சில இடங்கள உடைஞ்சிருது, வெடிப்பு ஏற்பட்டு ரோடுகள்ல தண்ணி ஓடுகிறது. கடைசி வரைக்கும் தெரு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி போகணும். 24 மணி நேரம் தண்ணி கொடுக்கணும். இது திட்டமே 24 மணி நேரம் தங்கு தடையின்றி வீடுகளுக்கு தேவையான பொழுது பிடித்துக் கொள்ளலாம் என்ற திட்டம் தான் இந்த திட்டம். ஆனா இவங்க 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. 2 மணி நேரமும் கொடுக்கறது முறையாக கொடுக்கல. ஆனா நம்முடைய அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர் இதுலயும், நம்முடைய பிடிஆர் பல்வேறு மத்திய தொகுதியிலும் ஒரு 90% பணிகள் முடிவுற்றிருக்கு. இது உண்மையிலே வருத்தத்தை மகிழ்ந்தத்தக்கது. 2 அமைச்சர்களும் பொதுவானவர்கள், மதுரை மாவட்டத்துக்கே அமைச்சர்கள், தமிழ்நாட்டுக்கு சொன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர்கள். அந்த துறை மதுரை மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இவங்க மூலமாக கொடுக்குறாங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும், எல்லா ஏரியாவிலும் இருக்கா அப்படின்னு அமைச்சர் ஒரு போர்க்கா வந்து எத்தனையோ அவர் போறாரு, எத்தனையோ நலத்திட்டம் போறாரு, எத்தனையோ இடத்துக்கு போறாரு, ரோடுக்கெல்லாம் பூமி பூஜை போட போறாரு. ரோடுக்கு நாங்கெல்லாம் எங்க காலத்துல போட்டதே இல்லை. அடாவடி செய்த காவலரின் வீடியோ வைரலாகி வருகிறது. கோவை கவுண்டம்பாளையம் மேம்பாலம் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கம் போல வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக தனது குடும்பத்தினரை சரக்கு ஆட்டோவில் ஏற்றி வந்த ஓட்டுநர் ஒருவரை மறித்த போலீசார் விதி மீறலுக்காக அபராதம் விதித்துள்ளனர். அபராத தொகையை ஆன்லைன் மூலம் செலுத்திக் கொள்கிறேன் என்று அந்த ஓட்டுநர் கண்ணியமாக சொல்ல, ஆத்திரமடைந்த ஒரு காவலர் வாயை மூடிக்கொண்டு, போடா கோபம் வந்துடும், நான் சொல்றத நீ கேட்கிறியா, நீ சொல்றத நான் கேட்கவா என்று ஒருமையில் எகிரி அதிகார தோனியில் மிரட்டியுள்ளார். இதனை தனது செல்போனில் ரகசியமாக வீடியோ எடுத்து அங்கிருந்த நபர் சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோவில் அபராதத்தை நீதிமன்றத்திலோ அல்லது ஆன்லைனிலோ கட்ட சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் இந்த காவலர் நாங்கள் வைத்திருக்கும் மிஷினில் தான் கட்ட வேண்டும் என்று அடாவடி செய்கிறார் என்று அந்த நபர் வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். குடும்பத்துடன் வந்தவரிடம் கண்ணியம் பார்க்காமல் ஒருமையில் மிரட்டி சீன் காட்டிய அந்த காவலரின் செயல் தற்போது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாமானிய மனிதர்களிடம் சட்டம் பேசும் காவல்துறை தங்கள் அதிகாரத்தை இப்படி தவறாக பயன்படுத்துவது நியாயமா என்று பொதுமக்கள் பலரும் பதிவு செய்து வருகின்றனர். இந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் வரம்பு மீறி நடந்து கொண்ட அந்த போக்குவரத்து காவலர் மீது உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எவ்வளோ போட்டிருக்காங்க? 2000 ரூபா போட்டிருக்காங்க. 2000 ரூபாயா? சார் எவ்வளோ சார் போட்டிருக்கீங்க? 500. ஆமாம் சார், கட்டிடுறோம் சார். ஆன்லைனில் கட்டிக்கலாங்களா சார்? நான் ஆன்லைனில் கட்டிடுறேன் சார். ஏங்க ஆன்லைனில் கட்டிடுறேங்க. போப்பா என்ன கட்டு சார், நான் எடுத்துக்கிறேன். எப்படி ஃபைன் கட்டுறது? நான் ஸ்பாட் ஃபைன் இல்லை, நீங்கள் பில் போட்டீங்கன்னா வாயை மட்டும் போடா போகுதுறேன்.
சார் நான் சொல்றேன் நீ சிவியா, நீ சொல்ற நான் கேட்டேன். சார் கையில காசு இல்லைங்க சார். ஃபைன் நான் போன்ல தான் கட்டிருக்கோம். போன்ல கூட எங்க இருக்குது? இப்போ நம்ம போன்ல அனுப்பி விட்றோம் இல்லைங்களா? கட்டுறீங்களா இல்லையா? ஒரு வண்டி எடுத்து போங்க சார். சாவி கொடுங்க. கொடுங்க சாவியை. கொடுங்க. கொடுங்க சாவியை. ஏய் அது போன்ல ஆன்லைன் பேமெண்ட் தானே இல்ல? ஏங்க இது ஆன்லைன்ல கட்டுறதுங்களா எப்படிங்க? கையில கட்டுறது தெரியாதாங்க கேக்குறான். கட்டணும். பஸ்ஸில் கட்டிடலாம். அது வெண்டிங்க ஐயா. திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை காரில் கடத்தி வந்த 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்களை சிலர் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் நல்லூர் சரக காவல் உதவி ஆணையர் தையல் நாயகி தலைமையில் வீரபாண்டி காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காவல்துறையினர் ஐயம்பாளையம் நால்ரோடு பகுதியில் வாகன சோதனை ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த 5 வாலிபர்கள் காரில் வந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவதை கண்ட அந்த நபர்கள் உடனடியாக காரை திருப்பி தப்பி செல்ல முயற்சி செய்தனர். தொடர்ந்து திரும்பி சென்ற காரை துரத்தி பிடித்து விசாரித்தனர். விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் காரை சோதனை செய்தபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 22 கிலோ கஞ்சா பொருட்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து வீரபாண்டி போலீசார் அனைவரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் ஆகாஷ், திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த விஷால், சஞ்சய், ஜனார்த்தனன் என்பதும் இவர்கள் ஆந்திரா மாநிலம் பகுதியில் கடந்த சில வருடங்களாக கஞ்சா பொருட்களை வாங்கி வந்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வீரபாண்டி போலீசார் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவர்களிடமிருந்து 22 கிலோ கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்து 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.com என்ற இணையத்திலும் லீமேக்ஸ் என்ற OTT தளத்திலும் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.